வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி வந்து நம்ம டிஎன்டெட் 2017 பேப்பர் 2 சயின்ஸ் பார்ட் 8 வந்து பார்க்க போகிறோம். இதை வந்து உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா என் சிவகுமார். இது வந்து டிஎன்பிஎஸ்சி ஸ்பார்க் யூடியூப் சேனல். இன்றைய தத்துவம் என்னென்னு பார்ப்போம். அதிகம் பேசாதவனை உலகம் அதிகம் விரும்புகிறது, அளந்து பேசுபவனை அதிகம் மதிக்கிறது, அதிகம் செயல்படுபவனையே கைகூப்பி தொழுகிறது. இதான் என்னை தத்துவம். ஸோ அமைதியாக இருங்க, அதிகமாக பேசாதீங்க, அளந்து பேசுங்க, ஸோ அதிகமாக செயல்படுங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நம்ம பார்த்தீங்கன்னா உயிரியலில் வந்து இந்த போர்ஷனை நம்ம கவர் பண்ணி முடித்தாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா தாவரங்கள் மற்றும் விலங்குகள் சுவாசித்தல், சூழ்நிலை மண்டலம், அப்புறம் நீர் ஒரு அரிய வளம். இதை பற்றி நம்ம இந்த மூணு லெசனையும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, அறிவியல், உயிரியல், தாவரங்கள் மற்றும் விலங்குகள் சுவாசித்தல். இந்த பாடத்தில் என்ன சொல்லணும்னு பார்ப்போம். அதாவது சுவாசித்தலோட அவசியம், ஏன் சுவாசிக்கிறோம் அப்படின்ற அவசியத்தை பற்றி நம்ம இப்போ தெரிஞ்சாகணும். அதாவது நம்ம உயிர் வாழணும்னா கண்டிப்பாக நம்ம சுவாசிச்சே ஆகணும். அனைத்து செல்லுக்கும் வந்து ஆற்றல் கண்டிப்பாக தேவைப்படுது. ஆற்றல் நமக்கு தேவைன்னா அந்த சுவாசம் வந்து ரொம்ப மிக முக்கியமான ஒன்று. நம்ம உடம்புக்கு வந்து 24 மணி நேரமும் ஆற்றல் தேவைப்படுது. அதனால தான் நம்ம 24 மணி நேரமும் சுவாசிக்கிறோம். அதாவது நம்ம உட்கொண்ட உணவு இருக்குது, அதாவது நம்ம எடுத்துக்கிட்ட உணவை வந்து சுவாசித்தல் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா, அதாவது சுவாசித்தல் வந்து உயிர் வலி, அதாவது அந்த வலினா காற்று, உயிர்னா உயிர் காற்று அப்படின்னு சொல்கிறத ஆக்சிஜன், ஓகேவா, அதான் உயிர் வலி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த உயிர் வலி வந்து எதுக்காக உதவுதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்ட உணவோட வேதியியல் மாற்றத்துக்காக ரொம்ப உதவியாக இருக்குது. அதாவது நம்ம சாப்பிட்ட உணவோட எரிக்கிறதுக்கு, அதாவது நம்ம சக்தி பொருள் இருக்குது பார்த்திங்களா, இப்போ நம்ம சாப்பிட்ற பொருளை எரிக்கிறதுக்கு இந்த காற்று வந்து ரொம்ப அவசியமான ஒன்று, ஓகேவா. இதெல்லாம் சேர்ந்ததுக்கப்புறம் தான் வந்து நமக்கு உடம்புக்கு தேவையான ஆற்றல் வந்து ஜென்ரேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து முடிஞ்சதுக்கப்புறம் இதிலேருந்து கரிமல வாயு வெளியேறும், அதான் வந்து கார்பன் டை ஆக்சைடு. அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்பை வந்து கரெக்டாக வெளியே வச்சிடும். அதாவது மூச்சு இழுக்கும் போது ஆக்சிஜன், அப்புறம் வெளியிடும் போது கார்பன் டை ஆக்சைடு, புரியுதா. ஸோ அது வந்து கரிமல வாயுவாக வெளியேறது. இப்போ வந்து நம்ம சுவாசத்தோட அவசியம் தெரிஞ்சிச்சு. சுவாசம் இல்லைனா நம்ம கண்டிப்பாக வந்து மனுஷன் உயிர் வாழ முடியாது. சரி, இப்போ வந்து நம்ம சுவாசத்தோட வகைகள் பார்க்கலாம். சுவாசம் வந்து 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று வந்து காற்று சுவாசம், இன்னொன்று வந்து காற்றில்லா சுவாசம். சரி, இப்போ நம்ம வந்து காற்று சுவாசத்தை பற்றி பார்ப்போம். அதாவது காற்று சுவாசத்தில் வந்து பார்த்திங்கன்னா உணவுப் பொருள் எரிக்கப்படும், ஆற்றல் வந்து வெளியேறும். இது வந்து நம்ம ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச விஷயம் ஒன்று தான். இது வந்து பார்த்திங்கன்னா காற்றோட உதவியால் நமக்கு வந்து இந்த ப்ராசஸ் நடைபெறும். அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா காற்று சுவாசம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா குளுக்கோஸ் ப்ளஸ் உயிர் வலி, அதாவது குளுக்கோஸும் காற்றும் சேர்ந்து கரிமல வாயுவாகவும் அப்புறம் நீரையும் ஆற்றலும் கரிமல வாயு, நீர், அப்புறம் ஆற்றல், ஓகேவா. கரிமல வாயுவை வெளியேற்றும், அதுலேருந்து நீரும் தேவையான உடம்புக்கு தேவையான ஆற்றலை வந்து உடம்பு எடுத்துக்கும், புரியுதா. ஸோ இப்போ காற்றில்லா சுவாசத்தை பற்றி பார்ப்போம். காற்றில்லா சுவாசம்னா என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுப்போம். அதாவது சில நுண்ணுயிரி, அப்புறம் ஈஸ்ட்டு, பாக்டீரியா அதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா காற்று வந்து ஒரு அவசியம் இல்லாத ஒன்று, ஓகேவா. காற்று இல்லைனாலும் அது வந்து சுவாசிக்க முடியும். இதோட சமன்பாடு ப்ராசஸ் பார்ப்போம். அதாவது குளுக்கோஸ் மூலமாக வந்து உயிர் வலி, அதாவது காற்று இல்லாத நிலையில் வந்து இது எத்தில் ஆல்கஹால் ப்ளஸ் கரிமல வாயு மூலமாக வந்து ஆற்றலை வந்து பெறுது, புரியுதா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பாக்டீரியா மற்றும் பூஞ்சைகள்லாம் வந்து காற்று எல்லாமே வந்து சுவாசிக்கிறதுனால தான் வந்து சர்க்கரை வந்து ஆல்கஹாலாக வந்து மாற்றுது. இன்னொரு புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்கஹால் சமுதாயத்துக்கு கேள்வி வைப்பதாக இருந்தாலும், இன்னொரு புறம் வந்து ஆல்கஹால் வந்து எரிபொருள் சாதனமாகவும் பயன்படுது. அதே மாதிரி ஈஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செல் பூஞ்சை, இது வந்து காற்று இல்லாத சூழ்நிலை வந்து சுவாசிக்க முடியும். அதே மாதிரி ஆல்கஹாலையும் உற்பத்தி செய்யுது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா மதுபான தயாரிப்புகிறதுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்குது, புரியுது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா பாக்டீரியா ஏன் வந்து உடம்புக்கு வந்து ஆல்கஹாலை வந்து பாதிப்பு ஏற்படுத்துனா அதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பாக்டீரியா பூஞ்சால உருவாகிற ஒரு கெட்ட பொருளால் தான், புரியுதா. சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா அதாவது டிஃப்ரென்ஸ் பார்க்க போகிறோம். மூச்சு விடுதல்லாம் என்னது, மூச்சு விடுதலுக்கும் சுவாசித்தலுக்கும் உள்ள ஒரு வேறுபாடு வந்து நம்ம இதை பார்ப்போம். அதாவது பார்த்திங்கன்னா மூச்சு விடுதல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இயற்பியல் நிகழ்ச்சி, ஓகேவா. இதில் வந்து பார்த்திங்கன்னா காற்று வந்து ஒரு இடத்துல இருந்து மற்றொரு இடத்திற்கு போகுது. அதே மாதிரி சுவாசத்தில் வந்து பார்த்திங்கன்னா வேதியியல் நிகழ்ச்சி. இதில் வந்து உணவுப் பொருள் வந்து பல வேதிவினைகளால் உட்படுத்தப்படுது. அப்புறம் வந்து மூச்சு விடல் வந்து பார்த்திங்கன்னா ஆற்றல் வந்து வெளியிடப்படுவது கிடையாது. ஆனால் அந்த சுவாசத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆற்றல் வந்து வெளியிடப்படுது.
அப்புறம் மூச்சு விடுதல் வந்து பார்த்தீங்கன்னா சுவாச உறுப்புகள்லாம் பங்கேற்குது, மூக்கு அந்த மாதிரிலாம். ஆனால் உயிருள்ள செல்களில் வந்து நிகழ்ச்சி நடைபெறுது. இது வந்து உள்ளார நடக்கிறதுனால இது வந்து உள் நடைபெறுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா சுவாசித்தல், மரக்கட்டை எரித்தல். இது ரெண்டுத்துக்கு உள்ள என்ன வேறுபாடு அப்படின்றத பார்க்க போகிறோம். வந்து ஒரு மரக்கட்டை எரித்தல்னால் ஒன்றும் புதுசாக கிடையாது. ஒரு மரக்கட்டை இருக்குன்னா அதை வந்து நம்ம எரிச்சா அதுலேருந்து என்னென்ன விஷயம்லாம் வெளியேறும், என்னென்னலாம் வந்து இருக்காது, அந்த விஷயத்த வந்து நாம் வந்து பார்க்க போகிறோம். புரியுதா? ஓகே, இப்போ வந்து நம்ம சுவாசித்தல், மரக்கட்டை எரித்தல். ஒரு உயிருள்ள செல்லோட நடைபெறதா வந்து சுவாசித்தல். இதுவே ஒரு வெளிப்புறத்தில் நடக்கிறதா ஒரு மரக்கட்டை எரிக்கிறது. சரி, நம்ம ஒரு சாதாரணமாக ஒரு மரம் இருக்கலாம், அந்த கட்டையை எரிக்கிறதாங்க மரக்கட்டை எரித்தல். புரியுதா? இது வந்து பார்த்திங்கன்னா வெப்ப ஆற்றலை வெளியிடப்படுது. சுவாசம் மூலமாக வந்து வெப்ப ஆற்றல் வந்து வெளியிடப்படும். வெளியில் வந்து கார்பன் டை ஆக்சைடாக வெளியிடப்படும். இதே ஒரு மரக்கட்டையை எரிக்கும் போது ஒளி ஆற்றல் மற்றும் வெப்ப ஆற்றல் ரெண்டுமே வெளியிடப்படும். அதாவது எரிக்கும் போது தெரியல, கண்ணு வந்து அப்படியே மஞ்சள் கலரில் எரியும் பார்த்தீங்களா, ஃப்ளேம்ஸ். அது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெப்பம் வந்து அடிக்க ஆரம்பிக்கும் ஃபேஸில். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மரக்கட்டையில் நடக்கும். அப்புறம் வந்து சுவாசத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆற்றல் படிப்படியாக சிறிய அளவே வெளியேறப்படும். அதாவது இதோட ஆற்றல் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வெளியேறும். பட் ஆனால் இது ஒரு மரக்கட்டை எரிக்கும் போது அதிக அளவில் ஆற்றல் வந்து வெளியிடப்படும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது சுவாசித்தலுக்கும் ஒளிச்சேர்க்கையும் உள்ள ஒரு தொடர்பு பற்றி, ஒரு வேறுபாடை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது சுவாசித்தல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து நம்ம சுவாசித்தலுக்கும் அப்புறம் ஒளிச்சேர்க்கைக்கும் ரெண்டுத்துக்கும் உள்ள ஒரு வேறுபாடை வந்து பார்ப்போம். அதாவது சுவாசித்தல் வந்து பார்த்திங்கன்னா இரவு பகல் என தொடர்ந்து நடைபெறும் நிகழ்ச்சி தான் வந்து சுவாசித்தல் சொல்கிறோம். இது வந்து ஒளிச்சேர்க்கை வந்து பகல் பொழுது மட்டும் தான் நடைபெறும், இரவில் நடக்காது. ஏன்னா இரவில் சூரியன் கிடையாது. அடுத்து சுவாசித்தல் வந்து பார்த்திங்கன்னா அனைத்து உயிரினங்களும் நடைபெறும் நிகழ்ச்சி, சுவாசி எல்லா உயிரினும் நடைபெறும். இது வந்து ஒளிச்சேர்க்கை வந்து பார்த்திங்கன்னா பசு தாவரங்களில் மட்டும்தான் வந்து நடைபெறும். இது வந்து தனக்கு தேவையான உணவை தானே வந்து தயாரிச்சுக்கும். அடுத்தது சுவாசத்தில் வந்து பார்த்திங்கன்னா உணவு வந்து எரிக்கப்படுது, ஒளிச்சேர்க்கை வந்து உணவு வந்து தயாரிக்கப்படுது. அதே மாதிரி சுவாசத்தில் வந்து பார்த்திங்கன்னா உயிர் வலி உள்ளிடப்பட்டு கரிமில வாயு வந்து வெளியேற்றப்படுது. ஆனால் ஒளிச்சேர்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா கரிமில வாயை வந்து உள்ளே இழுத்து உயிர் வலி வந்து வெளியேறுது. ஸோ சொன்னால கார்பன் டை ஆக்சைடு வந்து உள்ளே இழுக்கும், ஆக்சிஜனை வெளில தள்ளுறோம். அந்த ப்ராசஸ் தான். சரி, இதுதான் வந்து 3 வகையான வேறுபாடு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா மனித சுவாசம். ஸோ இப்போ நம்ம மனித சுவாசங்களை வந்து பார்த்திங்கன்னா இது பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சில உறுப்புகளை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியமான விஷயம். அதாவது இதுதான் வந்து நாசி பள்ளம், அப்புறம் இதான் மூச்சுக்குழல், அப்புறம் மூச்சு கிளைக்குழல், அப்புறம் மூச்சு கிளை சிறுகுழல், அப்புறம் நுரையீரல், அப்புறம் இதுதான் உதரவிதானம். ஸோ இப்போ இந்த உதரவிதானம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா தசை விலா எலும்போட இணைஞ்சிருக்கும். இது நுரையீரல் கீழே வந்து வலிமையான ஒரு தட்டையான தசை பகுதி தான் வந்து இந்த உதரவிதானம் அப்படின்னு சொல்கிறது. அப்புறம் நாசி துவாரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 துளை இருக்குது பார்த்தீங்களா மூக்கில், 2 துவாரங்கள், அதான் வந்து பார்த்தீங்கன்னா நாசி துவாரம். அதே மாதிரி தந்தூகிகள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னா, இது தந்தூகிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா மெல்லிய ரத்த குழாய் தான் வந்து பார்த்தீங்கன்னா தந்தூகிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து நுண்ணறை ரத்த தந்தூகிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது காற்றை வந்து ரத்தத்தில் கலக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. அப்புறம் வந்து மூச்சு விடுதல், மூச்சு விடுதல் அப்படின்னா காற்றை வந்து உள்ளாரையும் வெளியிலையும் இது பண்ணுறதா வந்து மூச்சு விடுதல்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே ப்ராசஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், காற்று வந்து உள்ளே இறங்குது, நுரையீரல் வந்து காற்று வந்து பார்த்திங்கன்னா உள்ளே ஃபுல்லாக நுரையீரல் ஃபுல்லாக வந்து ஸ்ப்ளிட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இங்கே உதரவிதானம் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான ஷேப்பில் வந்து உள்ளே இதுக்கு ஏற்ற மாதிரி பெண்ட் ஆகுது. அப்புறம் இந்த பக்கம் வந்து பாடி வந்து பார்த்திங்கன்னா பிரிய ஆரம்பிக்குது. அதாவது உள்ளே இழுக்கும் போது பாடி வந்து பெண்டாக ஆரம்பிக்குது, அதாவது பெருசாக ஆரம்பிக்குது. இது வந்து உள்ளிழுத்தல். இதுவே வந்து வெளியே இழுக்கும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து காற்று உள்ளார போகுது, இங்கே வந்து காற்று வெளியில் அனுப்பப்படுது. ஸோ வெளில அனுப்புறது மூலமாக என்ன ஆகுது, எல்லாமே வந்து வெளில போகிறதுனால மார்பு வந்து பார்த்திங்கன்னா மார்பறை வந்து பார்த்திங்கன்னா சுருங்க ஆரம்பிக்குது. ஏன்னா காற்றுலாம் வெளில போகிறதுனால. புரியுதா? உதரவிதானம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஷேப் மாறுது பாருங்கள், கரெக்டாகாது. இதுதான் வந்து உள் சுவாசம் வெளி சுவாசம் அப்படின்னு சொல்கிறோம். சரி, மூச்சு விடுதல் வந்து இதுதான். மூச்சு வீதம் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை தடவை மூச்சு விடுறோம் அப்படின்றத வந்து மூச்சு வீதம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தோன்னா மூச்சு விடும்போது பார்த்தீங்கன்னா உதரவிதானம் வந்து கீழறங்கி விலா எலும்போட மேற்புறமாக எழ ஆரம்பிக்கும். இதனால் வந்து பார்த்திங்கன்னா மார்பறை அளவு வந்து பெருசாகும்.
ஸோ அதெல்லாம் வந்து நம்ம இந்த படத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. அப்புறம் வந்து நம்ம வந்து இப்போ வந்து நம்ம மூச்சில் வந்து பார்த்திங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு வெளிவருது அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். அதை வந்து நம்ம எக்ஸ்பிரிமெண்ட்டாக எப்படி பண்ணணும்னு பார்த்தா, இப்போ வந்து ஒரு கிளாஸில் வந்து சுண்ணாம்பு நீர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்து நீங்கள் மூடி இருக்குது, இது வந்து நார்மலாக வந்து சுண்ணாம்பு நீராக தான் இருக்கும். இதே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதில் வந்து ஊதும் போது அந்த தண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு மிஸ் பண்ணும்போது இந்த பால் போன்ற வெண்மை வந்து இந்த சுண்ணாம்பு நீர் பால் போன்ற வெண்மையாக வந்து மாற ஆரம்பிச்சிடும். ஏன்னா வந்து உங்களுடைய கார்பன் டை ஆக்சைடு வந்து உள்ளே இருக்கிறதுனால. புரியுதா? சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மனித சுவாசத்தை பற்றி ஒரு விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸ் தான். மூக்கில் வந்து நாசி பள்ளத்துக்கு போவோம். ஸோ நாசி பள்ளம் அது பார்த்திங்கன்னா நாசி பள்ளம் வழியாக போவோம். நாசி பள்ளம் வழியாக வந்து மூச்சுக்குழல்லேருந்து மூச்சு கிளைக்குழல், மூச்சு கிளைக்குழல்லேருந்து மூச்சு கிளை சிறுகுழல், அப்புறமா வந்து காற்று நுண்ணறைகள். இங்கே தான் வந்து காற்று நுண்ணறைலாம் இருக்கும். ஸோ இந்த மூலமாக தான் வந்து பார்த்திங்கன்னா ஏர் சர்க்குலேஷன், அதாவது ரெஸ்பிரேஷன், அதாவது உள் வந்து சுவாசம்லாம் இப்படி தான் நடக்குது. ஸோ அதான் வந்து இங்கே போட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து உங்களுடைய மூச்சோட ப்ராசஸ் இதில் உங்களுக்கு நமக்கு தெளிவாக தெரியும். அடுத்து இந்த நுண்ணறை நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, அதை வந்து இந்த வாயு பரிமாற்றம் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ இந்த வாயு பரிமாற்றம்னா என்ன அப்படின்றத, அதாவது அந்த உயிர் வழி காற்று இருக்குது பார்த்தீங்களா, அது நுண்ணறை வழியாக நாம் இது வரையும் அந்த நுண்ணறை வழியாக நம்ம இதுக்கு முன்னாடி போன படத்தில் பார்த்தோம். ஸோ இப்போ இந்த நுண்ணறையிலேருந்து எங்கே போகுதுன்றதை பார்ப்போம். இந்த நுண்ணறையிலேருந்து இரத்த தந்தூதிகள், இந்த நுண்ணறையிலேருந்து இரத்த தந்தூதிகள் இது மூலமாக வந்து இது மூலமாக வந்து இந்த காற்றை வந்து அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து ரத்தத்துக்கு வந்து ஹியூமோக்ளோபின், அதாவது இந்த உயிர் வெளியை வந்து ரத்தத்துக்கூட கலந்து ஹியூமோக்ளோபின் அதெல்லாம் வந்து உருவாக்குறது இந்த நுண்ணறையோட வேலை. இது வந்து பார்த்திங்கன்னா அது ரத்தத்தோட இந்த உயிர் வழி வந்து ரத்தத்தோட கலக்கிறது மூலமாக வந்து இது வந்து எல்லா செல்லோடையும் வந்து சேர ஆரம்பிக்கும். இந்த செல்லு வந்து பார்த்திங்கன்னா உணவுப் பொருள் அதில் மூலமாக வந்து கலந்து அதை வந்து கரெக்டாக வந்து ப்ராசஸ் பண்ணுறதுக்கும், அதாவது எரிக்கிறதுக்கும் வந்து ரொம்ப உதவியாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதே சேம் ரத்தமே வந்து என்ன பண்ணும், கருமில வாயு வந்து வெளிப்படுத்த ஆரம்பிக்கும். இந்த கருமில வாயு வந்து பார்த்திங்கன்னா ரத்தத்து வழியாக இந்த கருமில வாயு வந்து எப்படி வெளியேற்றுனா ரத்தம் வந்து நுரையீரல் வழியாக வந்து வெளியேற்றும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வாயு பரிமாற்ற ப்ராசஸ். இங்கே வந்து அதே தான் வந்து ஒரு சின்ன உதாரணமாக வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது காற்று வந்து உள்ளிழுத்தல், காற்று வெளியேறுதல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இதை வந்து ஒரு நுரையீரலாக வந்து நுரையீரலில் உடம்பா வந்து ஃபங்க்ஷன் பண்ணிக்கோங்க. இதான் வந்து நுரையீரல். இப்போ வந்து காற்று வந்து உள்ளே வரும்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ இழுக்கிறாங்க பார்த்தீங்களா, அதாவது காற்று உள்ளே இழுக்க ஆரம்பிக்கும் போது நுரையீரலுக்குலாம் வந்து ப்ரெஸ் ஆகும். அதே மாதிரி காற்று வெளில போகும்போது நுரையீரல் வந்து சிறிதாக ஆரம்பிக்கும். அதுதான் வந்து இங்கே போட்டிருக்காங்க. புரியுதா? சரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏன் தும்பல் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வாமை ஏற்படுத்தும் தூசு, மகரந்தத்தூள், அப்புறம் நம்ம நாசிப்படத்தில் வந்து நுழைஞ்சிருக்கிற தொந்தரவுலாம் வந்து ஏற்படுத்துகிறது தான் வந்து பார்த்திங்கன்னா தும்பல் இங்கே சேனல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த உள்ளே இருக்க டஸ்ட்லாம் வந்து வெளில வந்து சுத்தமாகும். அதுக்கு தான் வந்து தும்பல் வருது. அப்புறம் காற்று மாசுபடுதல் வந்து பார்த்திங்கன்னா பல நோய் வந்து ஏற்படும். புகைப்பிடித்தல் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக புற்றுநோய் வந்து அவுட் ஆகிடும். ஸோ அதனால் வந்து அதெல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணுறங்க. குரல் என்பது வந்து பார்த்திங்கன்னா சுவாச மண்டலத்தோட முக்கிய விளைவாக வந்து கருதப்படுது. புரியுதா? சரி, இப்போ வந்து நம்ம வந்து மனுஷனோட ப்ராசஸ், அதாவது மனிதன் வந்து எந்த அளவுக்கு சுவாசிக்கிறாப்புல அப்படின்னு போங்க. இப்போ இந்த புகைப்பிடித்தல் மூலமாக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே அந்த ஆல்ரெடி நாம் வந்து எரிக்கிறதுக்காக தான் வந்து அந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுது. நாமளே ஆல்ரெடி எரிஞ்ச காற்றை உள்ளே விடும்போது ஸோ அந்த நுரையீரல் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டு சீக்கிரமாக வந்து நமக்கு வந்து கேன்சர் அதெல்லாம் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். அடுத்து நான் வந்து நம்ம பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா விலங்குகளோட சுவாசம், இதை பற்றி நம்ம வந்து பார்ப்போம் இப்போ. ஸோ விலங்கு வந்து எப்படி சுவாசிக்குன்னு சொல்லிட்டு, அதாவது ஒரு செல் பல செல் உயிரி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சுற்றுப்புற சூழல் கரிமில வாயுவை வந்து வெளியேற்றுது. எடுத்துக்காட்டுக்கு அமீபா, பாரமீசியம் அதெல்லாம் சொல்லலாம். அடுத்து மண்புழு இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வழவழப்பான தோல் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா சுவாசிக்குது. இதுவும் அட்டைப்பூச்சி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்படி தான் சுவாசிக்குது. அடுத்தது விலங்கு, பூச்சி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிறு துளைகள் இருக்கும், அதாவது காற்று துளைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது மூலமாக வந்து சுவாசிக்கும். மீன் வந்து பார்த்தோன்னா செவுள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த செவுள் மூலமாக வந்து தண்ணியில் இருக்க காற்றை வந்து எடுத்துக்கும்.
புரியுதா? அதுவும் காற்று இருந்தால் தான் உயிர் வாழும். அதனால தான் மீனை வந்து ஒரு இதில் போட்டு தொட்டியில் போட்டு பாருங்கள், மேலே வந்து வாய் அது மாதிரி இது பண்ணுங்க. ஏன்னா அது தேவையான ஆக்ஷன் வந்து அது வெளியிலையும் வந்து எடுக்கும். புரியுதா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கரப்பாம்பூச்சியோட காற்று துளைகள் மூச்சுக்குள்ள இப்படி தான் இருக்கும். ஸோ அந்த விஷயம் இங்கே போட்டிருக்காங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஊர்வன, பரப்பன, பாலூட்டி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நுரையீரல் மூலமாக சுவாசிக்கும். தவளை வந்து பார்த்தீங்கன்னா தோல் நுரையீரல் மூலமாக வந்து சுவாசிக்குது. அடுத்தது இப்போ தாவரங்கள் பார்த்தோன்னா ஆல்ரெடி இதை நம்ம பார்த்துருப்போம். இலைத்துளை வழியாக வந்து தாவரங்கள் சுவாசிக்குதுன்னு. ஸோ அதை பற்றி நமக்கு அதிகமாக தேவையில்லை. அதாவது மண்ணில் இருக்கிற காற்றை வந்து பார்த்திங்கன்னா வேர் மூலமாக வந்து சுவாசிக்குது. இது வந்து வெளியிடுற கரிமல வாயு வந்து பார்த்திங்கன்னா ஒளிச்சேர்க்கையாக எடுத்துக்கும். புரியுதா? அது வந்து வெளியிடாது, கரிமல வாயுவை வந்து ஒளிச்சேர்க்கைக்காக எடுத்துக்கும். இவ்வளோ தான் வந்து பார்த்திங்கன்னா சுவாசித்தல். அதுக்கப்புறம் கடைசியாக வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா தாவரங்களை வந்து பகலில் தான் வந்து ஒளிச்சேர்க்கை செய்யும். கரிமல வாயு வந்து உள்ளே எடுத்துக்கிட்டு உயிர் வழியில் வந்து வெளியிடும். இது வந்து அனைத்து நேரங்களும் வந்து சுவாசத்தை வந்து பார்த்திங்கன்னா உயிர் வழியை எடுத்துக்கிட்டு கரிமல வாயு வந்து வெளியிடுது. இதுவே வந்து மரத்தடியில் வந்து ஏன் உறங்கக்கூடாது அப்படின்றாங்கன்னா அதுக்கு காரணம் இருக்குது. ஏன்னா வந்து மரத்தடியில் வந்து பார்த்திங்கன்னா பகல் டைமில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து கார்பன் டை ஆக்சைடு இழுக்கும், வெளில வந்து ஆக்சிஜனை விடும். அதாவது நம்ம சுவாசிக்கிறதுக்கான ஆக்சிஜனை விடும். இதுவே நைட் நேரத்தில் பார்த்திங்கன்னா அது ரிவர்ஸாக நடக்கும். அதாவது ஆக்சிஜனை உள்ளே எடுத்துகிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியிடும். ஸோ அந்த மாதிரி மரத்தில் வந்து படுத்து தூங்கும்போது நம்ம கார்பன் டை ஆக்சைடு, அதாவது கெட்ட காற்றை மட்டும் தான் நம்ம சுவாசிப்போம். அதனால தான் வந்து நைட் நேரத்தில் மரத்துக்கெல்லாம் படக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ப்ராசஸ் தான் இங்கே பாருங்கள், கார்பன் டை ஆக்சைடு அப்புறம் ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு, இந்த ப்ராசஸ் தான் நடக்குது. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா சூழ்நிலை மண்டலம். அந்த படம் முடிஞ்சு போச்சு. இப்போ அடுத்த படம் வந்து சூழ்நிலை மண்டலம். சூழ்நிலை மண்டலத்தில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உயிர் உள்ள காரணிகள், உயிரற்ற காரணிகள், இங்கிலீஷில் பயோட்டிக், அபயோட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. உயிர் உள்ளதை வந்து பார்த்திங்கன்னா பயோட்டிக், அப்புறம் உயிரற்றதை அபயோட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இதிலே உயிருள்ள காரணிகள் வந்து பார்த்திங்கன்னா தாவரங்கள், விலங்குகள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உயிருள்ள இருக்குது, நமக்கு தெரியும். உயிரற்றதுன்னு பார்த்திங்கன்னா மண், காற்று, நீர், சூரிய ஒளி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உயிர் கிடையாது. இப்போ சூழ்நிலை மண்டலம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சூழ்நிலை மண்டலத்தை நம்ம வந்து 3 வகையாக வந்து பிரிக்கலாம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா உற்பத்தியாளர்கள், இன்னொன்று நுகர்வோர், அப்புறம் சிதைப்பவைகள். உற்பத்தியாளர்னு பார்த்திங்கன்னா ஒளிச்சேர்க்கை மூலமாக வந்து தனக்கு தேவையான உணவு வந்து தானே தயாரிச்சுக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா உற்பத்தியாளர். எடுத்துக்காட்டுக்கு பசுந்தாவரம்னு சொல்லலாம். நுகர்வோர்னு பார்த்திங்கன்னா அதாவது மற்ற விலங்கு வந்து சார்ந்து இருக்கிறது. எடுத்துக்காட்டு ஆடு வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஆடு வந்து என்ன பண்ணும், புல்லை வந்து சாப்பிடும். ஸோ ஆல்ரெடி உற்பத்தி பண்ணி வச்சுப்பாப்பில் இவர் வந்து எடுத்து வரும் நுகர்வோர். இப்போ வந்து சிம்பிளாக ஞாபகம் வச்சுன்னு வச்சுக்கோங்க. கடையில் வந்து உற்பத்தியாளர் வந்து பார்த்திங்கன்னா கடைக்காரர், நாமன்னா நுகர்வோர். நம்ம போய்ட்டு காசு கொடுத்து பொருள் வாங்குவோம். ஸோ அதான் வந்து நுகர்வோர் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து சிதைப்பவைகள் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது இறந்து போன பொருள்லேருந்து, அதாவது இறந்து போன ஒரு உடம்புலேருந்து அதில் ஆற்றலை வந்து எடுத்துக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா சிதைப்பவைகள். எடுத்துக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பாக்டீரியா, பூஞ்சை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிதைப்பவைகள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா உணவுச்சங்கிலி என்னென்னு பார்ப்போம். அதாவது ஒரு உயிருள்ள உணவு, ஆற்றல் மற்றும் அப்புறம் வந்து அதனை வந்து உண்பதற்கு வந்து ஒரே திசையில் கடத்தப்படும் சங்கிலி தொடர். அதாவது இப்போ வந்து ஒரு உயிர்கிட்ட இருக்கிற ஒரு உணவு ஆற்றல் வந்து மற்ற ஒரு உயிர் வந்து அதை எடுத்துக்குது. புரியுதா? இது வந்து பார்த்திங்கன்னா ஒரே திசையாக நடக்கும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா உணவுச்சங்கிலி. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த இங்கே புல்வெளி உணவுச்சங்கிலி, காடுகளின் உணவுச்சங்கிலி, குளத்தின் உணவுச்சங்கிலின்னு சொல்லி இங்கே 3 வகையாக இருக்குது. இந்த மாதிரி 3 வகையாக இருக்குது. அதாவது புல்வெளி உணவுச்சங்கிலி அதை பொறுத்த வரைக்கும் இப்போ நெல் இருக்குன்னா அது வந்து உற்பத்தியாளர். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா எலி வந்து சாப்பிடுது, தாவர உண்ணி. இதை வந்து பாம்பு சாப்பிடுது. அப்புறம் கடைசியாக வந்து கழுகு வந்து பாம்பை சாப்பிடுது. இதுதான் வந்து நம்ம தெரிஞ்ச விஷயந்தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா உற்பத்தியாளர் வந்து பார்த்திங்கன்னா தாவரம். இது வந்து முதலாம் ஊட்ட முறை, டைரெக்டாக வந்து ஒளிச்சேர்க்கை மூலமாக வந்து உணவு எடுக்குது. இதில் இருந்து 2ஆம் நிலை ஊட்ட முறை வந்து பார்த்திங்கன்னா எலி. அப்புறம் 3ஆம் நிலை ஊட்ட முறை பார்த்திங்கன்னா பாம்பு, அதுக்கிட்ட வந்து எலியை சாப்பிடுது. அப்புறம் 4ஆம் நிலை ஊட்ட முறை வந்து பார்த்திங்கன்னா கழுகு, ஓனுண்ணி. புரியுதா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரே திசையாக தான் போகும். அந்த ஒரு ஆற்றல் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கிட்ட இருக்க ஒரே ஆற்றல் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ஈக்குவலாக போய் சேரும். புரியுதா? அதுதான் வந்து பார்த்திங்கன்னா உணவு சங்கிலி. இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காடுகளின் உணவு சங்கிலி வந்து பார்த்திங்கன்னா புல்லை வந்து ஒரு புல் உற்பத்தியாளர். மான் வந்து புல்லை சாப்பிடும், தாவர உண்ணி. அப்புறம் புலி வந்து மானை சாப்பிடும், இது வந்து ஊன் உண்ணி. அதே மாதிரி மனித குலத்தோட உணவு சங்கிலி பார்த்திங்கன்னா தாவர மிதவையை வந்து பார்த்திங்கன்னா பூச்சி சாப்பிடும். இந்த பூச்சியை வந்து சிறிய மீன் சாப்பிடும், அந்த சிறிய மீனை பெரிய மீன் சாப்பிடும், பெரிய மீனை மனித மீன் சாப்பிடுவாப்புல, மனிதர் கடைசியாக சாப்பிடுவாப்புல, அதான் மனித மீன் சொல்கிறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த உணவுச்சங்கிலில் வந்து
உடைந்தாலும் அடுத்த அதன் முடிவு ஓர் உயிரினத்தின் அழிவை உருவாக்கும். அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பெரிய விஷயம். அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உறவு முறை உடஞ்சா கூட அடுத்த உயிர் வந்து பார்த்தீங்கன்னா அழிஞ்சு போயிடும். அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்னென்னா உயிரெல்லாம் வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நான் வந்து சிம்பிளாக எக்ஸாம்பிளாக உங்களுக்கு சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து இந்த நெல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நெல் இருக்கிறனால தான் எலி இருக்குது, எலி இருக்கிறனால தான் பாம்பு இருக்குது, பாம்பு இருக்கிறனால தான் கழுகு இருக்குது. இப்போ வந்து நெல் சப்போஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், எலியால் உயிர் வாழ முடியாது. ஸோ எலி செத்து போயிடும். எலி செத்து போச்சுன்னா பாம்பு உயிர் வாழ முடியாது, பாம்பு செத்து போயிடும். பாம்பு செத்து போச்சுன்னா அப்புறம் வந்து கழுகு வந்து உயிர் வாழ முடியாது. ஸோ கழுகு வந்து இறந்து போயிடும். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அழிவு வர 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 எல்லா உயிரினமும் படிப்படியாக அழிஞ்சிக்கிட்டு இருக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உணவு சங்கிலி முறை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து கண்டினியூஸாக நடந்துகிட்டே இருக்கணும். சேம் இதே தான் இப்போ காடுலலாம் நடந்துக்கிட்டு இருக்குது. அதாவது இப்போ வந்து ஒரு தண்ணீர் பஞ்சம் வரணும்னா புல் வளர ஆரம்பிக்காது. ஸோ புல் வரலனாவும் மான் வந்து அதிகமாக வளராது. ஸோ மான் அதிகமாக வளரனா புலி வந்து உணவு இல்லாமல் பட்னியாக கடந்து செத்து போயிடும். புரியுதா? இதுதான் வந்து உணவு சங்கிலியோட முக்கியமான விஷயம். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா உயிரினமும் வந்து கரெக்டான அதுக்கு தேவையான விஷயங்கள் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மான் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். சரி, இப்போ வந்து இந்த புலி இல்லை, புலி இல்லைன்னா நான் மான் ஏன்னா அதிகமாகிடும். மான் அதிகமாகச்சுன்னா புல் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து சாப்பிட ஆரம்பிக்கும். இப்போ வந்து இந்த புல் வந்து அதிகமாக சாப்பிட ஆரம்பிச்சதுன்னா கூடிய சீக்கிரம் புல் காணாமல் போயிடும், அப்புறமா வந்து மானும் காணாமல் போயிடும், இறந்துடும். அதே தான் இந்த வந்து தொடர் வந்து கரெக்டாக கண்டினியூட்டியாக நடக்கணும். ஒன்று வந்து மாற்றம் அடைஞ்சாலும் அடுத்த விஷயம் வந்து உடனே அழிஞ்சு போக ஆரம்பிச்சிடும். புரியுதா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உணவுச்சங்களோட முக்கியமான விஷயம். அதே தான் இங்கே இந்த பூச்சி தாவர உதவியில்னா இந்த பூச்சி வந்து சாப்பிட முடியாது. இந்த பூச்சி சாப்பிட முடியலன்னா அந்த சிறிய மீன் சாப்பிடாது. இந்த சிறிய மீன் இருக்காது. அந்த சிறிய மீனா அந்த பெரிய மீன் இருக்காது. அந்த பெரிய மீனா மனிதனே இருக்க மாட்டாங்க. கடைசியாக மனிதன் தான் வந்து ஆபத்து உண்டாகும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லா உயிரினங்களும் பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. ஸோ அதனால தான் வந்து வேட்டையாடக்கூடாதுன்றாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு சில விஷயம் கூட அந்த எக்கோசிஸ்டமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் சுற்றுச்சூழலில். அதனால தான் வந்து எதுலையும் வந்து நம்ம கரெக்டாக பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து நம்ம அதே தான் சேம் வந்து ஒரு பறவை இருக்குன்னா அந்த பறவை வந்து உயிர் வாழுதுன்னா அதுக்கு வந்து பூச்சியினம் இருக்குது. அந்த பூச்சி மூலமாக வந்து பறவை உயிர் வாழுது. இந்த பறவை மூலமாக வந்து பார்த்திங்கன்னா அடுத்த உயிர்னு சொல்லி உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருக்குது. இந்த பறவைகள் மோஸ்ட்டாக உயிர் வாழ்றது மூலமாக நமக்கு வந்து மரங்கள் அதிகமாக வந்து நடப்படுது. ஸோ அந்த விதைகள் வந்து அந்த எச்சம் வந்து எங்கேயும் விதை பார்த்தா அதிகமாக வருது. இப்போ வந்து அந்த எச்சமே இல்லாத போது அந்த பறவை இல்லாத போது என்ன ஆகும்? ஸோ அந்த ஒரு விஷயமே இல்லாத போது அதிகமாக மரம் வளர ஆரம்பிக்காது. மரம் வளரனா உலகத்தில் எல்லா பிரச்சனையும் வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து பறவைகள் எல்லாத்தையும் பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய அடிப்படை கடமை. சரி, இப்போ நம்ம வந்து உணவு உலை வந்து பார்ப்போம். உணவு உலைனா ஒன்றும் இல்லைங்க. ஸோ அந்த ஒரு வெப்பை தான் வந்து உணவு உலை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மனிதன் இருக்காப்புல, மனிதன் வந்து நெல்லை வந்து சாப்பிட்றாப்புல, அப்புறம் புல்லை வந்து எலி சாப்பிடுது. ஸோ எலியை வந்து பார்த்திங்கன்னா கழுகு சாப்பிடுது, அப்புறம் பாம்பு சாப்பிடுது. அதே மாதிரி புல்லை வந்து ஆடு சாப்பிடுது, அப்புறம் கோழி சாப்பிடுது, அப்புறம் பூச்சி புல்லை சாப்பிடுது. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விஷயம் ஒன்று ஒன்று நம்பி சார்ந்திருக்கிறத வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக வந்து ஊன் அதாவது கழுகு, மனிதன் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபைனல் நிலையை வந்து சாப்பிடுவாங்க. புரியுதா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா உணவு வலைனா நமக்கு என்ன தெரிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஆற்றல் மாற்றம் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆற்றல் மாற்றம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சூரியன் தான் வந்து எல்லாத்தோட வந்து முதன்மையான ஒரு ஆற்றல் மூலமாக வந்து கருதப்படுது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பசுந்தாவரத்தில் வந்து அதோட வேதி ஆற்றல் மூலமாக வந்து ஊட்டநிலை இப்போ பெறுது. அதே மாதிரி இந்த ஆற்றல் மாற்றம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே திசையில் நடக்கும். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரே திசையில் நடக்கக்கூடிய ஒன்று. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா உயிர்கோளம் வந்து பார்த்திங்கன்னா தட்பவெப்பத்தை பொறுத்து தான் வந்து அமையுது. அதுக்கு மூல காரணம் வந்து சூரியன் தான். இது வந்து பார்த்திங்கன்னா சிறு சிறு சூழ்நிலைலாம் இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் வந்து ஒன்று சேர்ந்து அடையும் போது தான் வந்து அதை பூமி அப்படின்னு சொல்கிறோம். ஒரு இடத்துல பனி இருக்கும், ஒரு இடத்துல புல் அதிகமாக இருக்கும், ஒரு இடத்துல வந்து பாலைவனமாக இருக்கும். இதெல்லாம் சேர்ந்து தான் வந்து நம்ம உயிர்கோளம், அதாவது புவி அப்படின்னு சொல்கிறோம். இந்த உயிர்கோளத்தை வந்து பல வகையாக நம்ம வந்து பிரிக்கலாம். இந்த சூழ்நிலையை வந்து நம்ம பல வகையாக வந்து பிரிக்கலாம். அதை மொத்தமாக வந்து நம்ம வந்து 7 வகையாக வந்து பிரிச்சிருக்கிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வெப்பமண்டல மழைக்காடு, புல்வெளி பிரதேசம், பாலைவனங்கள், மிதமண்டல புல்வெளி பகுதி, இலையுதிர் காடு, ஊசிலை காடு, அப்புறம் தூந்திர பிரதேச
காடு. இந்த மாதிரி வந்து நாம் இந்த பல வகையான உயிர்கோளத்தை வந்து நம்ம இப்படியே வந்து பிரிக்கிறோம். இது வந்து இந்த உயிர்கோளத்தை வந்து எப்படிலாம் நம்ம பிரிப்போம் பார்த்தீங்கன்னா, தட்பவெப்பம், அதாவது வெப்ப மாற்றத்தை பொறுத்தும், அப்புறம் வந்து புவியியல் அந்த அமைப்பை பொறுத்தும், அப்புறம் தாவர விலங்கோட வகைகளை வச்சு நம்ம பிரிக்கலாம். இதுதான் வந்து நம்ம காடுகள் மூலமாக வந்து நாம் வந்து ஈஸியாக வந்து இந்த உயிர்கோளத்தை நம்ம பிரிக்கலாம். அதுதான் வந்து இந்த 7 வகை. ஸோ இப்போ நம்ம முதல்ல வந்து பார்த்திங்கன்னா வெப்பமண்டல காடை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பார்த்தீங்களா அந்த மேப். இந்த மேப் வந்து ரொம்ப முக்கியமானது. இந்த மேப் மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக வந்து பதில் சொல்லலாம் என்னென்ன காடு எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ தூந்திர காடு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள். இந்த கலர் பேசிஸ் பாலைவனம், இலையுதிர் காடு, இந்த கலர் பேசிஸில் நீங்கள் அந்த இடம் ஃபுல்லாக வந்து அந்த காடுகள்லாம் இருக்குது. ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சிங்கன்னா ஈஸியாக நீங்கள் மார்க் நிறையா ஸ்கோர் பண்ணலாம். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இமேஜ். புரியுதா? சரி, இது நம்ம வந்து முதல்ல வந்து வெப்பமண்டல மழைக்காடு வந்து பார்க்கலாம். இந்த வெப்பமண்டல மழைக்காடு வந்து பார்த்திங்கன்னா தென் அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, இந்தோ மலேசியா, பார்த்தீங்களா, ஆப்பிரிக்கா இங்கே இருக்குது வெப்பமண்டல மழைக்காடு இருக்கா. ஸோ இது நீங்கள் பச்சை கலர் எங்கெல்லாம் இருக்கோ இது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அது இங்கே இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து தென் அமெரிக்கா, அப்புறம் ஆப்பிரிக்கா, அப்புறம் மலேசியா இங்கெல்லாம் வந்து காணப்படும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பூமத்திய ரேகை அருகில் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 20 டிகிரி செல்சியஸ்லேருந்து 25 டிகிரி செல்சியஸ் வரையும் வந்து வெப்பம் இருக்கும். ஸோ இந்த டிகிரி செல்சியஸ் ரொம்ப முக்கியம். ஸோ அதை வந்து நல்லா ரிமைண்டர் பண்ணிக்கோங்க. அந்தளவுக்கு தட்பவெப்பம் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆண்டிற்கு 190 சென்டிமீட்டர் மழை வந்து இங்கே பதிவாகுது. புரியுதா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் இந்த வெப்பமண்டல மழைக்காடுகள்லாம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்தமான் நிக்கோபார், இங்கே அந்தமான் நிக்கோபார், அப்புறம் வந்து மேற்கு தொடர்ச்சி மலை, அஸ்ஸாம், மேற்கு வங்கம், இந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம வெப்பமண்டல மழைக்காடுகளை வந்து பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போது வந்து பார்த்திங்கன்னா புல்வெளி பிரதேசங்கள். அதாவது புல்வெளி பிரதேசங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்ப்போம். அதாவது தென் அமெரிக்கா, அப்புறம் வந்து மேற்கு ஆஸ்திரேலியா, அப்புறம் வடமேற்கு இந்தியா, அப்புறம் பாகிஸ்தான், இந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம புல்வெளி பிரதேசம் காணப்படலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா வறண்ட தட்பவெப்பநிலையும் அப்புறம் ஈர தட்பவெப்பநிலையும் வந்து மாறி மாறி இங்கே வந்து காணப்படும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா மழையோட அளவு வந்து பார்த்திங்கன்னா 25 சென்டிமீட்டர் தான் வந்து மழை இங்கே வந்து பெய்யும். இங்கே வந்து கோடை காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா காட்டுத்தீலாம் வந்து வேகமாக வந்து பரவ ஆரம்பிக்கும். ஸோ இப்போ இந்த இந்தியாவில் வந்து எங்கே புல்வெளி பிரதேசம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீலகிரி, காசிமலை, நாகமலை இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா புல்வெளி பிரதேசங்கள்லாம் வந்து ரொம்ப அதிகமாக காணப்படுது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா பாலைவனம் வந்து பார்த்திங்கன்னா எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது பார்த்தீங்களா பாலைவனம். இந்த பாலைவனம் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கா, அப்புறம் வந்து அமெரிக்கா, அரிசோனா மாநிலம், அப்புறம் மத்திய ஆசியா, அப்புறம் மெக்சிகோ, இங்கே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பாலைவனங்களை வந்து அதிகமாக வந்து காணப்படுது. இது வந்து பார்த்திங்கன்னா பகல் வந்து வெப்பமாகவும் இரவில் வந்து ரொம்ப குளிராகவும் இருக்கும். இங்கே வந்து மழை வந்து பார்த்திங்கன்னா ஆண்டுக்கு வந்து 25 சென்டிமீட்டர் மழை தான் வந்து இங்கேயும் பெய்யும். இந்தியாவில் பார்த்திங்கன்னா ராஜஸ்தான் தார் பாலைவனமும் எடுத்துக்காட்டாக நம்ம சொல்லலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா மித வெப்பமண்டல புல்வெளி பகுதியை வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது வந்து எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா வடக்கு மற்றும் தெற்கு அமெரிக்காவெலாம் வந்து இந்த மிதவெப்ப மண்டல புல்வெளியை வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அப்புறம் கிழக்கு ஆசியா, வடக்கு மற்றும் தெற்கு அமெரிக்கா, அப்புறம் ஐரோப்பா பகுதியில் வந்து ஐரோப்பாவில் இருக்க ஒரு பகுதியில் வந்து இந்த மிதவெப்ப மண்டல புல்வெளி இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 25லேருந்து 100 சென்டிமீட்டர் மழை வந்து பதிவாகும். 25லேருந்து 100 சென்டிமீட்டர் வந்து மழை வந்து இங்கே வந்து பதிவாகும். அப்புறம் கோடையில் வந்து வெப்ப காற்றும், இரவில் வந்து பார்த்திங்கன்னா அதிக குளிராக வந்து இங்கே காணப்படும். இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேசம் வந்து எடுத்துக்காட்டாக நம்ம சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இலையுதிர் காடு வந்து பார்க்கலாம். இலையுதிர் காடு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கனடா. இலையுதிர் காடு வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வட அமெரிக்கா, கிழக்கு ஆசியா, அப்புறம் ஐரோப்பா, இந்த மாதிரியான இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இலையுதிர் காடுலாம் வந்து அதிகமாக இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 75 சென்டிமீட்டர்லேருந்து 100 சென்டிமீட்டர் வரையும் மழைகள் அதிகமாக வந்து காணப்படுது. ஓகே,
அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இலையுதிர்காடு வந்து பார்த்தீங்கன்னா 75 100 சென்டிமீட்டர் மழை, மிதமான தட்பவெப்பம், குளிர் அதிகமாக இருக்கும். இந்தியாவில் எங்கன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாப், தமிழ்நாடு, யூபி, உத்தரப்பிரதேசம், ஒடிசா, அப்புறம் மத்திய பிரதேசலாம் வந்து இந்த இலையுதிர்காடு காணப்படும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஊசி இலைக்காடுகள். இந்த ஊசி இலைக்காடுகள் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கனடா, ஐரோப்பா, ரஷ்யா அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஊசி இலைக்காடுகள் வந்து காணப்படும். இது வந்து பார்த்தீங்கன்னா பேரியல் காடு அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்குது. கேட்டால் கேட்பாங்க, ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குறுகிய குளிர்கோடை, அதாவது கோடை காலமே குளிராக தான் இருக்குமா, அப்புறம் நீண்ட குளிர்காலம், ரொம்ப அதிகமான குளிர்காலம் வந்து இருக்கும். அப்புறம் அதிக பனிப்பொழிவு அதெல்லாம் வந்து இந்த இடத்துல வந்து காணப்படும்ன்றாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மழை வந்து பார்த்திங்கன்னா 20 சென்டிமீட்டர்லேருந்து 60 சென்டிமீட்டர் வரை மழை இப்போ வந்து ஆண்டுக்கு இருக்கும் அப்படின்றாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா காடுவே வந்து பார்த்திங்கன்னா பனியெல்லாம் மூடி இருக்கும். இந்தியாவில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இமாச்சல பிரதேஷ், பஞ்சாப், ஜம்மு காஷ்மீர்லாம் வந்து ஒரு உதாரணமாக வந்து சொல்லலாம் அந்த ஊசிலை காடுகளை. இந்த ஊசிலை காடுகள் வந்து பார்த்தீங்கன்னா வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த ஒரு பிளேஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஊசிலை காடுகள் தான் வந்து அதிகமாக இருக்கும். அடுத்ததான் வந்து நம்ம பார்க்க போகிறது தூந்திர பிரதேச காடுகள். இது வந்து பார்த்திங்கன்னா மூடிய உரைப்பனி. இங்கே ஃபுல்லாக பாருங்கள் மூடிய உரைப்பனி தான், புரியுதா? ஸோ இந்த மூடிய உரைப்பனி அதெல்லாம் வந்து சொல்லலாம் வடதுருவ பகுதி, கிழக்கு பகுதியெலாம் வந்து காணப்படும். இங்கே வந்து 20 சென்டிமீட்டர் மழை வந்து இருக்கும். மண்ணெலாம் வந்து பார்த்திங்கன்னா உறைஞ்சி தான் இருக்கும், வெள்ளையாக இருக்கும், அதுதான் பனியாகவே மூடி இருக்கும். வெப்பநிலை வந்து பார்த்திங்கன்னா 10 டிகிரி செல்சியஸுக்கும் குறைவாக இருக்கும், புரியுதா? அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து இமயமலை பகுதியெலாம் வந்து சொல்லலாம். இப்போ வந்து நான் வந்து உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்கிறேன். வெப்ப மழைக்காடுகள்லாம் வந்து எந்தெந்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா தென் அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, அப்புறம் இந்தோ மலேசியா. இது வந்து இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அந்தமான் நிக்கோபார் தீவு, மேற்கு தொடர்ச்சி மலை, அப்புறம் அஸ்ஸாம், மேற்கு வங்கம். புல்வெளி பிரதேசம் வந்து எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தென் அமெரிக்கா, மேற்கு ஆஸ்திரேலியா, வடமேற்கு இந்தியா, அப்புறம் கிழக்கு பாகிஸ்தான். அப்படியே பாலைவனம் பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கா, அமெரிக்காவில் அரிசோனா மாநிலம், அப்புறம் மத்திய ஆசியா, அப்புறம் மெக்சிகோ. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான், தார் பாலைவனம். அப்புறம் மிதவெப்ப மண்டல புல்வெளி வந்து பகுதி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வடக்கு மற்றும் தெற்கு அமெரிக்கா, ஐரோப்பா, அப்புறம் இந்தியா, உத்தரப்பிரதேசம். இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேசில் இருக்குது. இலையுதிர்காடு வந்து பார்த்திங்கன்னா வட அமெரிக்கா, கிழக்கு ஆசியா, ஐரோப்பா, அப்புறம் இந்தியாவில் பஞ்சாப், தமிழ்நாடு, உத்தரப்பிரதேசம், ஒடிசா, மத்திய பிரதேசம். ஊசி இலைக்காடு வந்து பார்த்திங்கன்னா கனடா, ஐரோப்பா, ரஷ்யா. இதுவே இந்தியாவில் இமாச்சல பிரதேசம், பஞ்சாப், ஜம்மு அண்ட் காஷ்மீர். தூந்திர பிரதேச காட்டில் வந்து பார்த்திங்கன்னா வடதுருவ பகுதியில் வந்து கிழக்கில் காணப்படும். இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா இமயமலை பகுதி நம்ம சொல்லலாம். அதே மாதிரி புல்வெளி பிரதேசம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து நீலகிரி மலை, காசி மலை, நாகமலை. இவ்வளோ தாங்க. இது தெரிஞ்சால் போதும், கண்டிப்பாக நம்ம வந்து இதில் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். அடுத்தது காடுகளோட முக்கியத்துவம். காடுகளை வந்து ஏன் வந்து நம்ம வளர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காடுகள் வந்து பார்த்திங்கன்னா ஆறுகள்லாம் வந்து உற்பத்தி ஆகிறதுக்கு முக்கியமானது காடுகள் தான். அப்புறம் மழைப்பொழிவு வந்து அதிகரிக்குது, மண் அரிப்பை வந்து தடுத்து வெள்ள கட்டுப்பாடை வந்து நீக்குது, பறவைகள் விலங்குகள் வந்து வாழிடமாக இருக்குது, இயற்கையோட கரிமல வாயு மற்றும் உயிர்வெளி சமநிலையாக இருக்கிறதுக்கு காடு ரொம்ப உதவியாக இருக்குது. அதே மாதிரி வன மகோத்சவம் இந்தியாவில் வந்து வருடந்தோறும் ஜூலை மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா மரநடு விழா வந்து கொண்டாடப்படுது. அது வன மகோத்சவம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காடுகள் மரங்களையும் பாதுகாப்பு பற்றி விழிப்புணர்வு வந்து மக்கள்கிட்ட ஏற்படுறது தான் வந்து இந்த விழாவோட நோக்கமாக கருதப்படுது. அடுத்து நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா பல்வேறு வகையான தாவரங்கள், விலங்கினங்கள். அதாவது நம்ம அந்த 7 வகையான காடு பார்த்திங்களா, இது வந்து கண்டிப்பாக கொஸ்டின் வரும். ஸோ இதை நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த 7 காடில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன தாவரங்கள், என்னென்ன விலங்கினங்கள் அந்த இடத்துல வருன்றது தான் இங்கே போட்டிருக்கு. ஸோ இதை வந்து நீங்கள் பாஸ் பண்ணி என்னென்னு சொல்லி கரெக்டாக தெரிஞ்சுக்கோங்க. இதன் மூலமாக வந்து நீங்கள் மார்க் கண்டிப்பாக 2-3 மார்க் இருந்து வரும். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம தேர்ட் லெசன் போகிறோம். அதாவது நீர் ஒரு அரிய வளம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா நீரின் பரவல். அதாவது பூமியில் வந்து பார்த்திங்கன்னா 70% வந்து நீரால் ஆனது. அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த 70%ல் 3% வந்து பார்த்திங்கன்னா நன்னீரால் ஆனது. ஸோ அந்த நீரோட பரவலை பற்றி நம்ம பார்ப்போம். இது வந்து புவி நீர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன 97% வந்து பார்த்திங்கன்னா 97ல் 3% வந்து நன்னீரை சொன்னோம். இது ஃபுல்லாமே வந்து கடல் நீர். இது ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கடல் நீர். இந்த கடல் நீரை வந்து நம்மளால் உபயோகப்படுத்த முடியாது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நன்னீர் இருக்குது பார்த்திங்களா, இந்த நன்னீரில் இந்த 3% வந்து பார்த்திங்கன்னா அதில் 69% வந்து பனிக்கட்டி பனிமலையாக இருக்குது. ஸோ அதை நம்ம குடிக்க முடியாது. அதில் 30.1% தான் வந்து நிலத்தடி நீராகவும், மீதி 0.6% தான் வந்து பார்த்திங்கன்னா மேற்பரப்பு நீராகவும் இருக்குது.
ஸோ இந்த மேற்பரப்பு நீரை நம்ம எடுத்துக்கிட்டோன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா 11% சதுப்பு நிலமாகவும் மீதி 87% ஏரியாவும் அப்புறம் ஆறாக வந்து 2% தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நாம் வந்து நீரை வந்து பாதுகாக்க வேண்டியது ரொம்ப மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். புரியுதா? சரி, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மார்ச் 22 வந்து பார்த்திங்கன்னா நம்ம உலக நீர் தினம் வந்து கொண்டாடுறோம். ஸோ அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் நீரோட பரவல் வந்து நம்ம வந்து இப்போ பார்த்துட்டோம். ஒரு நாளைக்கு வந்து மனுஷன் வந்து 50 லிட்டர் வந்து தண்ணி வந்து நீரை வந்து பயன்படுத்துகிறாப்புல அப்படின்னு சொல்லிட்டு ஐநா சபையில் வந்து சொல்லிட்டுருக்குறாங்க. இப்போ வந்து நம்ம அந்த நீர் ஆதாரங்களை பற்றி நம்ம பார்ப்போம். நீர் ஆதாரம் வந்து மொத்தம் 5 வகையாக வந்து பிரிக்கலாம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மழைநீர் மூலமாக நம்ம வந்து நீர் வந்து பெறோம். அடுத்து பனிமலை, பனிக்கட்டி, வெண்பனி. இது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா 3% நன்னீரை 4 பங்குல அதாவது 4ல் 3 பங்கு நன்னீராக தான் வந்து பனியாக தான் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா துருவ பகுதியெல்லாம் வந்து காணப்படும். அடுத்து ஆற்று நீர் வந்து பார்த்திங்கன்னா பனிக்கரி உருவுதல் இது மூலமாக நமக்கு கிடைக்கிது. அப்புறம் கடல் நீர் வந்து பார்த்திங்கன்னா ஓர்ப்பு இதை வந்து பயன்படுத்த முடியாது. அப்புறம் ஏரிகளும் குளங்களில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணீரை வந்து நம்ம சேமித்து வைக்கிறோம். இதான் வந்து நமக்கான நீர் ஆதாரங்கள். இப்போ அந்த நீரோட நிலையை வந்து நம்ம பார்ப்போம். நீர்நிலை வந்து 3 வகையாக பிரிப்போம். இது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். திடநிலை, திரவநிலை, வாயுநிலை. அதாவது திடநிலை என்னென்னு பார்ப்போம். இப்போ இந்த பனிக்கட்டிங்கன்னா 0 டிகிரி செல்சியஸில் வந்து பனிக்கட்டியாக வந்து உறையும். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, 0 டிகிரி செல்சியஸு. இது வந்து திடநிலை அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து பனிக்கட்டியாக கியூப் ஆட்டம் ஆகிடும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுலேருந்து வந்து திரவ நிலையாக மாறும். இந்த திரவநிலை வந்து பார்த்திங்கன்னா மழைத்துளி, பனித்துளி, அப்புறம் வந்து ஏரி, ஆறு அதெல்லாம் சொல்கிறோம் பார்த்திங்கன்னா அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா திரவநிலையில் தான் இருக்கும். கடல் எல்லாமே வந்து இது வந்து பார்த்திங்கன்னா 0 டிகிரிக்கு மேலே இருந்து 100 டிகிரி செல்சியஸ் வரையும் பார்த்திங்கன்னா இது திரவமாக தான் இருக்கும். ஸோ இது வந்து எப்போ வாயு நிலையாக மாறும்னு பார்த்தீங்கன்னா 100 டிகிரி செல்சியஸ் வந்து பார்த்திங்கன்னா கொதிநிலை, நீரோட கொதிநிலை வந்து பார்த்திங்கன்னா ஆவியாக மாற ஆரம்பிக்கும். இது வந்து தண்ணி வந்து ஆவியாக மாற ஆரம்பிச்சிடும். இதான் வந்து வாயு நிலை. இந்த மாதிரி தான் வந்து 3 வகையாக வந்து நீரோட நிலைகளை பற்றி நாம் சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான தினங்கள்னு பார்த்திங்கன்னா உலக சதுப்பு நில தினம் வந்து பார்த்திங்கன்னா February 2, உலக காடுகள் தினம் March 21, புவி தினம் April 22, உலக சுற்றுச்சூழல் தினம் வந்து June 5, இயற்கை வள தினம் வந்து பார்த்திங்கன்னா October 5, இயற்கை பாதுகாப்பு தினம் வந்து November 25. இப்போ வந்து நம்ம வந்து நீரியல் சுழற்சியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீரியல் சுழற்சினா என்னென்னு வந்து நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுப்போம். நீரியல் சுழற்சினா வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை தொடர்ச்சியான நீர் வந்து பார்த்திங்கன்னா சுழற்சியால் நீர் சுழற்சி எனப்படும். அதாவது இயற்கையோட அந்த தொடர்ச்சியான நீர் சுழற்சி தான் வந்து பார்த்திங்கன்னா நீரியல் சுழற்சி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதான் நீர் வந்து பார்த்திங்கன்னா ஆவியாக ஆரம்பிக்கும். ஆவி வந்து மேகமாக உருவாக ஆரம்பிக்கும். அதே மாதிரி நீராவி போக்கு மூலமாக வந்து பார்த்திங்கன்னா ஆவி திரவமாக ஆரம்பிக்கும். ஸோ அதுவும் மேகமாக ஆரம்பிக்கும். மேகம் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக உருவானதுக்கப்புறம் கருமேகமாக மாறி மழை பெய்ய ஆரம்பிக்கும். வீழ்படிதல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது மூலமாக வந்து தண்ணி வந்து பார்த்திங்கன்னா வழிந்தோடி கடல்லும் போய் கலக்கும். அதே மாதிரி குடிநீராக வந்து சேமிக்கிறதுக்கும் இது ரொம்ப உதவியாக இருக்கும். புரியுதா? இதான் வந்து நீரியல் சுழற்சி. இந்த படம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா நிலத்தடி நீர். நிலத்தடி நீரில் வந்து நமக்கு இந்த இமேஜை பார்த்தா தெரியும். இதான் நீர்ப்படுகை. அப்புறம் வந்து நிலத்தடி நீர் மட்டம்னா வந்து அடியில் இருக்கிறது. அப்புறம் ஓடை, அப்புறம் தாவரங்கள், நீராவி போக்கு, அப்புறம் மேகங்கள். ஸோ இதான் வந்து முக்கியமான நிலத்தடி நீரில் நமக்கு தேவையான விஷயம். இது நிலத்தடி நீர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எப்படி கிடைக்குது பார்த்திங்கன்னா மழைப்பொழிவு, பனிப்பொழிவு, நன்னீரில் வந்து ஆறு, கடலில் வந்து எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஆறு ஃபுல்லாக வந்து மோஸ்ட்டாக கடலில் தான் போய் சேரும். ஏன்னா தண்ணியில் வந்து கரெக்டாக சேமிப்பு இல்லாதனால நிறையா வந்து பார்த்திங்கன்னா கடலில் தான் போய் சேரும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மழை நீரை வந்து நிலத்தடி நீரை வந்து சேமிக்கணும். ஸோ அது மூலமாகவும் நிலத்தடி நீரை வந்து சேமிக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ மணல் அடுக்கு கீழே தான் வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்கிற தண்ணியை தான் நம்ம நிலத்தடி நீர் மட்டம் அப்படின்னு சொல்கிறோம். அதோட மேற்பரப்பை தான் வந்து பார்த்திங்கன்னா நீர்ப்படுகை அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் வந்து இப்போ அடுத்து நம்ம நீர் குறைதல். நீர் வந்து ஏன் குறையுது அப்படின்ற காரணங்களை பார்ப்போம். இது வந்து மொத்தம் 5 வகையாக நம்ம சொல்லலாம் ஏன் வந்து நீர் குறையுதுன்னு சொல்லிட்டு. ஒன்று வந்து இயற்கை காரணம் வந்து பார்த்திங்கன்னா குறைந்த மழைப்பொழிவு தான் வந்து நீர் குறையிறது காரணம். அப்புறம் வந்து மனித காரணம்னு பார்த்திங்கன்னா காடெல்லாம் அழிக்கிறது, நகரமயமாக்குறது,
இதெல்லாம் வந்து இன்னொரு காரணம். அப்புறம் கடல் நீர் உட்புகுதல், நன்னீர்லாம் வந்து குறைய குறைய கடல் நீர் ஆட்டோமேட்டிக்காக உள்புக ஆரம்பிச்சு அது மூலமாக உப்பு தண்ணியாக வரும். அப்புறம் வணிகமயமாகும் நீர்மயம், அதாவது தனியார் நிறுவனம் என்ன பண்ணும், தண்ணி எடுத்து விற்கிறாங்க பார்த்தீங்களா, அது மூலமாகவும் நீர் வளம் வந்து குறையும். அப்புறம் ஆற்றில் மணல் கொள்ளையடிக்கிறது மூலமாக வந்து நீர் வளம் ரொம்ப ரொம்ப குறைய ஆரம்பிக்கும். எடுத்துக்காட்டுக்கு நம்ம பலாரை வச்சுக்கலாம். ஸோ நீர் வளத்தை நம்ம பாதுகாக்க வேண்டியது ரொம்ப விஷயம். இப்போ வந்து இன்னொரு பார்த்தீங்கன்னா நீர்வளம் பாதிக்கப்படுறதுக்கு வந்து சீமை கருவேல மரம் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீரெல்லாம் வந்து நல்லா ஸ்டாப் போட்டு உறிஞ்சி எடுத்துக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நீர்வளம் குறையிறதுக்கு முக்கியமான காரணம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீர் பரவல்லாம் இப்படி தான் மழையை சார்ந்தால் நடக்குது. இந்தியாவிலேருந்து வடப்பகுதி அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவு வந்து மழை பொழிய ஆரம்பிக்கும். அது மூலமாக நீர் பரவல் வந்து அதிகமாக இருக்கும். அடுத்து நீர் பற்றாக்குறை பற்றி பார்ப்போம். நீர் பற்றாக்குறை வந்து தான் நீர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதுப்பிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். பட் ஆனால் அதை தட்டுப்படுத்துறதுக்கான காரணம் அது வந்து ப்ராப்பராக வந்து ஒரு கையாளப்படாமல் இருக்கிறது தான் வந்து காரணம். இதோட காரணங்கள் என்னென்னு பார்ப்போம். ஏன் வந்து நீர் பற்றாக்குறை வருதுன்னா, ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மக்கள் தொகை பெருக்க மாட்டேதாலையும், அப்புறம் தொழிற்சாலை பெருக்கம் அதிகமாக விவசாயத்துக்கு வந்து விவசாயம் வந்து அதிகமாக வந்து தேவைப்படும். ஏன்னா மக்கள் தொகைனாலே விவசாயம் அதிகமாக அந்த ஒரு உற்பத்தி காரணமாகவும், அப்புறம் வந்து மோட்டர் போட்டு எல்லாம் தண்ணி எடுக்கிறதுனாலையும், அப்புறம் வந்து பூச்சிக்கொல்லி மூலமாக வந்து நீர் மாசுபடுறதுனாலையும், அப்புறம் வந்து நீர் சேமிக்கிறது வந்து ஒரு சரியான ஒரு டெக்னிக், ஒரு கரெக்டான ஒரு கைடன்ஸ் இல்லாதனாலையும் வந்து பார்த்திங்கன்னா நீர் பற்றாக்குறை வந்து ஏற்பட ஆரம்பிக்குது. அப்புறம் வந்து உலகில் மழைப்பில் வந்து 4% வந்து இந்தியா தான் வந்து பெறுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டுக்கு வந்து ஒரு மனுஷனுக்கு வந்து கிடைக்கும் நீர் அளவில் 131வது இடத்துல வந்து இந்தியா வந்து இருக்குது. இந்தியாவில் வந்து புதுப்பிக்கக்கூடிய ஒரு நீர்வளம் வந்து பார்த்திங்கன்னா ஓராண்டில் 1897 சதுர கிலோமீட்டரில் உள்ளதாக கணக்கிடப்பட்டது. 2020 வந்து கடுமையான நீர் பற்றாக்குறை வந்து இந்தியாவில் வந்து பெரும்பகுதி ஏற்படும்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் வராது. ஏன்னா வந்து எல்லாருமே வந்து நல்லபடியாக வந்து நீரை சேகரித்து வச்சு நல்லபடியாக வந்து எல்லோரும் மரங்கள் வச்சு பாதுகாத்தோன்னா கண்டிப்பாக வந்து தட்டுப்பட வராது. ஸோ இது வந்து கண்டிப்பாக வர்றதுக்கு சான்ஸ் கிடையாது. நாம் அதுக்காக வந்து எல்லாரையும் வந்து கரெக்டாக நம்ம கைடன்ஸ் பண்ணுவோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உலக வங்கியில் வந்து பார்த்திங்கன்னா ஆய்வு பண்ணுறப்ப உலகிலேயே நிலத்தடி நீரை வந்து அதிகமாக பயன்படுத்தும் நாடு இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால் வந்து நம்ம நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிலத்தடி நீர் வந்து அபாயகரமான நிலையில் வந்து இருக்குது. இது வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் அது உண்மை கிடையாது. ஸோ நம்ம வந்து இதை வந்து மாற்றி காட்டுவோம் அப்படின்னு உறுதி எடுப்போம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா மழைநீர் சேகரித்தலை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். மழைநீர் சேகரிப்பு எப்படின்னா, இது ஆல்ரெடி வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தாங்க கவர்மெண்ட்டில், இந்த மாதிரி வந்து மழைநீர் சேகரிப்பு வச்சுருக்கணும், கரண்ட் கட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு. அந்த மூலமாக வந்து பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லேயும் வந்து வேகமாக வந்து மழைநீர் சேகரிப்பு தொட்டி கட்டினாங்க. இது மூலமாக வந்து நிலத்தடி நீர் வந்து ரொம்ப அதிகமாக உயர்ந்துச்சு. பட் இது வந்து இப்போ வந்து இம்ப்ளிமெண்ட் இல்லை. பட் ஆனால் நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் வந்து மழைநீர் சேகரிப்பு தொட்டி வந்து கண்டிப்பாக வச்சுருக்கணும். இந்த மூலமாக வந்து மழைநீர் சேகரிப்பு தேவைப்படும். ஸோ மழை தண்ணி பெஞ்சிட்டு வர்ற தண்ணி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து உங்கள் தொட்டியில் சேகரிக்கும். இதை வந்து அப்படியே பூமியும் இழுத்துக்களும். சம்டைம்ஸ் நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் இன்னொரு தொட்டி நோண்டி அதை நீங்கள் தொட்டியில் சேகரித்து உங்களுக்கு தேவையானப்போ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதான் வந்து மழைநீர் சேகரித்தல். அதே மாதிரி இந்த இமேஜும் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மழைப்பொழிவு. இந்தியாவில் வந்து எந்த அளவுக்கு மழை பெய்யுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த நீல கலர் இருக்குது பார்த்தீங்கன்னா, இது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா 50 சென்டிமீட்டருக்கு கீழே வந்து மழை பெய்கிற இடம். அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா 50லேருந்து 100 சென்டிமீட்டருக்கு மழை பெய்கிற இடம். அப்புறம் இங்கே வந்து 100லேருந்து 200 சென்டிமீட்டர் வந்து மழை பெய்கிற இடம். அப்புறம் இங்கே 200லேருந்து 300 சென்டிமீட்டரு. அப்புறம் 300 சென்டிமீட்டருக்கு மேலே வந்து பெய்கிற இடம். ஸோ இதெல்லாம் வந்து முக்கியமானது. மெகாலயில் தான் வந்து சிறப்புஞ்சி இருக்குது. ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அங்கே தான் வந்து அதிக மழை பெய்கிற இடம். இந்த சைடில் ஏன் வந்து 300க்கு மேலே இங்கே தான் வந்து மேற்கு தொடர்ச்சி மலையெல்லாம் இருக்குது. அதனால தான் வந்து இங்கே அதிகமான மழை பொழிவுகள்லாம் காணப்படுது. இப்போ வந்து நம்ம மழைநீர் சேகரித்தலை பற்றி ஒரு சின்ன விஷயம் பார்த்தாச்சு. ஸோ நாமளும் வந்து மழைநீரை கண்டிப்பாக சேகரிக்கணும். கண்டிப்பாக அது வந்து ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி மழைநீர் சேகரிப்பதில் வந்து தமிழ்நாடு தான் முன்னோடின்றாங்க. ஏன்னா அந்த திட்டத்தின் மூலமாக வந்து முன்னோடி. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைய அறிவியல் இது வந்து சில டெக்னிக்ஸ்லாம் வந்து சொல்கிறாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பனிப்பாறைகளில் வந்து நீர் வளமாக வந்து மாற்றுறது. இது மூலமாக வந்து மாற்றுறது மூலமாக என்ன விளைவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு ஏரி அதோட பயன்பாடெலாம் குறைய ஆரம்பிக்கும். சூழ்நிலை எக்கோசிஸ்டம் வந்து பழைய மாதிரி ஆரம்பிக்கும். அதாவது மனுஷனுடைய யூசேஜ் வந்து கம்மியாக இருக்கிறதுனால
பறவைகள் விலங்கு அதெல்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து இந்த இதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கும். அதனால் பனிப்பாறைகள்லேருந்து வர தண்ணியெல்லாம் வந்து உபயோகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கடல் நீர் தரும் குடிநீர். கடல் நீரை வந்து குடிநீராக்கும் திட்டம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு திட்டமாக வந்து இருக்குது. ஏன்னா இது வந்து இது மூலமாக வந்து நிறையா கடல் நீரை வந்து குடிநீரை வந்து மாற்றிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதை பற்றி நம்ம வந்து ஒரு சின்ன விஷயங்களை பற்றி நம்ம பார்க்கலாம். அதாவது இந்த கடல் நீரை குடிநீராக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 2 முறையில் வந்து குடிநீராக்குறாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வடிகட்டல், இன்னொன்று வந்து தலைகீழ் சவ்வூடு பரவல். இந்த மூலமாக வந்து பார்த்திங்கன்னா 2 வகையாக வந்து இது பண்ணுறாங்க. வடிகட்டல் வந்து பார்த்திங்கன்னா கடல் நீரை வந்து கடல் நீரை வந்து ஆவியாக்கி அதை வந்து குளிர்விக்கிறது மூலமாக அது நல்ல தண்ணியாக மாறுன்றாங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா சவ்வூடு பரவல். இது மூலமாக பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சவ்வு வழியாக என்ன பண்ணுவாங்க, கடல் நீரை வந்து வேகமாக செலுத்துவாங்க. அதில் இருக்க நுண்துளை மூலமாக வந்து பார்த்திங்கன்னா நன்னீர்லாம் வெளில வந்துடும். மீதி இருக்கிற உப்பு நீர்லாம் வந்து வேறு இடத்துக்கு போயிடும். புரியுதா? இதுதான் வந்து சவ்வூடு பரவல். இது வந்து எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மிச்சூர் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம். ஞாபகம் வச்சோம், மிச்சூர் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம். இது வந்து சென்னையோட வடக்கில் இருக்குது, 35 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. மிச்சூர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காட்டுப்பள்ளி கிராமத்தில் தான் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 600 கோடி செலவில் வந்து 60 ஏக்கரில் வந்து இதை வந்து வச்சுருக்காங்க. 8600 தலைகீழ் சவ்வூடு பரவல் வந்து இங்கே இருக்குது. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 273 மில்லியன் கடல் நீரை வந்து 100 மில்லியன் தண்ணீராக வந்து மாற்றிட்டு இருக்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 1000 லிட்டர் வந்து ரூபாய் 48.66 ரூபாய்க்கு வந்து சென்னை மாநகரம் வந்து பார்த்திங்கன்னா விநியோகம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. இதோட நோக்கம்னு பார்த்திங்கன்னா 5 லட்சம், அதாவது 5 லட்சம் மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவையான குடிநீர் தரதான் வந்து இதோட நோக்கம். மிச்சூருக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஒன்று பார்த்தா நெமிலி கடற்நீரை குடிநீராக்கும் திட்டம் தான் வந்து அடுத்த திட்டம். இதில் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா 908.28 கோடி செலவில் வந்து உருவாக்குனது. இது வந்து ஒரு நாளைக்கு 100 மில்லியன் நன்னீரை வந்து உருவாக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா குடிநீர் வந்து பார்த்திங்கன்னா 40 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து உள்ள வந்து விநியோகம் செய்யப்படுது. ஓகே, இதுதான் வந்து இப்போ கடல் நீர் வந்து குடிநீராக்கும் திட்டம். அது வந்து பார்த்திங்கன்னா பூமியின் இனிப்பு நீர். அதாவது 2006 வந்து பார்த்திங்கன்னா மும்பையில் வந்து கடல் நீர் வந்து இனிப்பாச்சு அப்படின்றாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாகிம் மலைகுடா வந்து மாசுபட்டதான் காரணன்றாங்க. ஏன்னா வந்து இங்கே ஆயிரக்கணக்கான மூலப்பொருட்கள்லாம் வந்து சேர்ந்தால அது வந்து இனிப்பானது அப்படின்றாங்க. அடுத்து வந்து குஜராத் வந்து பார்த்திங்கன்னா தீர்த்தல் கடற்கரை. இங்கே வந்து பார்த்திங்கன்னா புயல் உள்ளலாம் என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து ஒரு இயற்கையான நிகழ்ச்சி தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த தொடர்ச்சியாக மழை பெய்யறதுனால அந்த கடலோரம் வந்து பார்த்திங்கன்னா அந்த நல்ல நீர் வந்து நிற்கிறதுனால ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து இனிப்பாயிடுச்சு அப்படின்றாங்க. ஸோ இப்போ வந்து அதுக்கப்புறம் மழை பெய்ய நார்மலாக ஆகிடும், நார்மலான ஒரு கடலெல்லாம் வந்து அது மாறிடுச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அனைத்து கடல் மற்றும் பெருங்கடல் வந்து உப்பு நீரை கொண்டதாக வந்து இருக்குது. அது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா அதிக உப்பு தன்மை கொண்டது வந்து பார்த்திங்கன்னா சாக்கடல் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த கடல் வந்து உயிரே கிடையாது. இதில் எந்த ஒரு உயிரினமும் வந்து வாழவும் முடியாது. ஏன்னா இதில் வந்து அதிகமான உப்பு இருக்கிற காரணத்தால் மீனினமும் அப்புறம் கண்ணுக்கு தெரியக்கூடிய நீர்வாழ் உயிரினம் எதுவுமே வந்து இங்கே வாழ முடியாது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 1 லிட்டர் தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா 300 கிராம் உப்பு கரைஞ்சிருக்கு. அதை வந்து கொஞ்சம் மனம் பாருங்கள், 1 லிட்டர் தண்ணியில் 300 இது பண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு அது இதுவாக இருக்குன்னு. ஒரு மனுஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீந்த தெரியலனாலும் சரி இங்கே வந்து இந்த சாக்கடலில் விழுந்தால் அவங்க வந்து முழுங்க மாட்டாங்க, அவங்க வந்து மிதக்க ஆரம்பிப்பாங்க. இங்கே பாருங்கள், ஒருத்தர் பாருங்கள் பேப்பர் படிச்சுட்டு இருக்காரு, நீச்சலே அடிக்காமல் கடலில் உட்காந்து பேப்பர் படிச்சுட்டு இருக்காரு. காரணம்னா அது வந்து முழுங்க முடியாது அவங்களால. அதுதான் முக்கியமான காரணம். ஓகே நண்பர்களே, இன்றைக்கி வந்து ஒரு சின்ன லெசன் பார்த்துட்டோம். அந்த வீடியோ பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சா ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இதை நம்ம ஃபேஸ்புக் ஐடி இல்லை வந்து ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் பார்க்குறேன். எப்போயுமே சந்தோஷமாக இருங்க. எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் ஆகுங்க.